Welcome to JM Academy. So நம்ம வந்து ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ அதில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து பார்ட் 6 சரிங்களா. ஸோ இன்னும் ஒரு 2 or 3 பார்ட்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இன்னும் 3 டேஸில் இந்த டாபிக் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து நம்ம வேற டாபிக் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். The weight of 72 books is 9 kg. What is the weight of 40 such books அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து புக்ஸு, இது வந்து கிலோகிராம். ஸோ 72 புக்ஸு 9 கிலோ இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 40 புக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க எக்ஸு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நான் நிறைய போட்டுட்டேன் இதுக்கு முன்னாடியே சரிங்களா. ஸோ எக்ஸ் இன்ட்டு 72 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 40. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்ஸில் நிறைய இருக்குது சம்ஸு சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் தான் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 40 இஸ் ஈக்குவல் டு 72. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 9s are 9, 9 8s are 72, 1 8s are 8, 5 8s are 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது 40 புக்கு வந்து எவ்வளோ 5 கிலோகிராம் சரிங்களா. அதான் வந்து ஆன்சர் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், தாமரை பேஸ் ₹7,500 as rent for 3 months. With the same rate, how much does she have to pay for 1 year? ஸோ தாமரை வந்து வாடகை பணமாக ₹7,500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில் அதே போல அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 7,500 வந்து 3 மாதத்துக்கு வந்து கொடுக்குறா. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸு. ஸோ அப்போது 7,500 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7,500 இன்ட்டு 12 டிவைட் பை 3. ஸோ 1 3s are 3, 4 3s are 12. அப்போது 7,500 இன்ட்டு 4 போடுங்க. ஸோ 0 0 5 4s are 20, 7 4s are 28, 29 30. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000. அப்போது 30,000 ரூபாய் கொடுக்கணும் 12 மாதத்துக்கு சரிங்களா. If 30 men can reap a field in 15 days, then in how many days can 20 men reap the same field அப்படின்ட்டு கேட்குறாங்க. 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 30 நபர்கள் வந்து 15 நாள், இது வந்து டேஸு. ஸோ இது வந்து மென்னு. அதே மாதிரி 20 பேர் எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இது எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 30 இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 20. ஸோ இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 20 டிவைட் பை 30. ஸோ 1 2 15s are 30, 1 10 2s are 20. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 20 பேர் வந்து 10 நாள் வந்து அறுவடை செய்வாங்க சரிங்களா. ஸோ 30 பேர் வந்து 15 நாள் சரிங்களா. ஸோ 20 பேர் வந்து 10 நாள் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 10. வள்ளி buys 10 pens for ₹180 and Kamala buys 8 pens for ₹96. Can you say who bought the pen cheaper அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வள்ளி வந்து 10 பெண்ணை 180 ரூபாய்க்கு வாங்குறா. அதுவே கமலா 8 பெண்ணை 96 ரூபாய்க்கு வாங்குறா. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ அப்போது ஒரு பெண்ணோட ரேட்டு கண்டுபிடிங்க. ஸோ ஒரு பெண்ணோட ரேட் என்ன 180 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்ணு விலை தெரிஞ்சிடும். அப்போ ஒரு பெண் வந்து இது வந்து 18 ரூபாய் சரிங்களா. ஸோ அதுவே 96 டிவைட் பை 8 போடுங்க, என்ன வரும்னா 12 வரும். ஸோ 12 8s are 96. அப்போது யார் சீப்பாக வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலா தான் சீப்பாக வாங்கியிருக்கா சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து கமலா. A motorbike requires 2 liters of petrol to cover 100 kilometers. How many liters of petrol will be required to cover 250 kilometers? ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க எவ்வளவு தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 100 கிலோமீட்டரு. ஸோ அப்போது 250 கிலோமீட்டர் போக எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஸோ அப்போ 2 into 250 is equal to x into 100. அப்போ x is equal to 2 into 250 divided by 100. அப்போ 1 2s are 2. So 50 2s are 100. 0 0 cancel. 1 5s are 5. 5 5s are 25. அப்போ x is equal to 5 liters the answer. ஸோ 5 லிட்டர் இருந்தால் 250 கிலோமீட்டர் வந்து போயிடலாம். ஸோ இதை நீங்கள் இப்படியே கணக்கு பண்ணலாம். ஸோ ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா எவ்வளோ கிலோமீட்டர்னா 50 கிலோமீட்டர். ஏன்னா ஸோ 2 லிட்டருக்கு 100னா 1 லிட்டருக்கு 50. அப்போது 5 லிட்டர் போட்டால் 250 வந்துடும். ஸோ இப்படியே நீங்கள் கொஸ்டினை பார்த்து சிம்பிளாக எழுதலாம். பட் இப்படியும் நீங்கள் போடலாம். ஸோ என்ன சம் பாருங்க, இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 books இஸ் 90 தென் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 12 books. ஸோ 3 புக்கு வந்து 90 ரூபாய். அப்போ ஒரு புக்கு எவ்வளோ 30 ரூபாய். அப்போ 12 புக்கு எவ்வளோ விலைன்னு கேட்குறாங்க. அப்போ 12 into 30 போடுங்க, என்ன ஆன்சரு? ஸோ 12 into 30 0 0 6 3. அப்போ 360 தான் ஆன்சரு. ஆப்ஷன் சி அது ஆன்சர். சரிங்களா? If money buys 5 kilogram of potatoes for rupees 75, then he can buy dash kilogram of potatoes for 105. ஸோ மணி வந்து 5 கிலோகிராம் பொட்டேட்டோவை எவ்வளோக்கு வாங்குறான்? 75 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ எத்தனை கிலோகிராமை 105 ரூபாய்க்கு வாங்குவோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எக்ஸ் அதை நம்ம எடுத்துக்கணும், கிராஸ் மல்டிப்ளை. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ உங்களுக்கு நிறைய சம் போடுறதுனால உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து டக்குன்னு ஆகும். அதனால தான் அப்படியே போட்டுட்டு வராங்க லைனாக. சரிங்களா? ஸோ எக்ஸு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 105 டிவைட் பை 75. சரிங்களா? அப்போது 1 5s are 5, 15 5s are 75. ஸோ 15 into 7 போடுங்க. 7 5s are 35, 1 7s are 7, 8 9 10. ஸோ 7 போட்டிங்கன்னா 105 வந்துடும். அப்போது எக்ஸ் வந்து எவ்வளோ? 7 கிலோகிராம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 7. சரிங்களா? 35 cycles were produced in 5 days by a company. Then dash cycles will be produced in 21 days. ஸோ 35 சைக்கிள் வந்து 5 நாளில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது 21 நாளில் எத்தனை சைக்கிள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 21 into 35. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 into 35 டிவைட் பை 5. 1 5s are 5, 7 5s are 35. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 147. ஏன்னா 1 7s are 7, ஸோ 7 2s are 14. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 147 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. சரிங்களா? An aircraft can accommodate 280 people in two trips. It can take dash trips to take 1400 people அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை டேஷ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 280 2 முறை 2 ட்ரிப்ஸு. அப்போ 1400 எத்தனை? எக்ஸ் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 280 into x is equal to 2 into 1400. அப்போ x is equal to 2 into 1400 divided by 280. சரிங்களா? 0 0 cancel. ஸோ 1 2s are 2, 14 2s are 28, 1 இங்கே 10. அப்போ x is equal to 10 trips. ஆன்சர் வந்து 10. ஆப்ஷன் பி. சரிங்களா? Suppose 3 kg of sugar is used to prepare sweets for 50 members. Then dash kilogram of sugar is required for 150 members. 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 30 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு. ஸோ 3 கிலோகிராம் 50 மெம்பர். அப்போது 150 மெம்பர். ஏன்னா இந்த பக்கம் தான் வரும், மெம்பர் வந்து இங்கே தான். அப்போ எத்தனை கிலோகிராம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். இந்த சம்மில் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்போது எக்ஸ் இன்ட்டு 50 இஸ் ஈக்குவல் டு 3 into 150. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 150 டிவைட் பை 50. 0 0 கேன்சல். 1 5s are 5, 3 5s are 15. அப்போ 3 3s are 9 கிலோகிராம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே ஒரே மெத்தடில் தான் இருக்குது. இந்த நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மெத்தட் தான் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட் வந்து போடலாம். ஓகேவா? நன்றி.